حامدا ومصليا أما بعد. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். உலகில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இறையில்லமாம் கஅபா ஷரீஃபை ஹாஜிமார்கள் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கால சூழலில் அதை குறித்து உண்டான சில வார்த்தைகளை சில சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்தில் ஒரு நன்மையை அடைய வேண்டும் என்றால் ஒரு அமலை செய்ய வேண்டும். ஆனால் 3 விஷயத்தை பார்த்தாலே நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவதாக நம்மை பெற்றெடுத்த தாயை பார்த்து கொண்டே இருந்தாலே நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தாலே அது இபாதத்து தான். மூன்றாவதாக பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு, அதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாலே அது இபாதத், நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், அதிலே அல்லாஹ் அவ்வளவு ஒரு பரக்கத்தை, ஒரு உயர்வை அல்லாஹ் அந்த கஅபாவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். இறைவன் சொல்கிறார், இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கத முபாரக்கன். இந்த உலகிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி முதலிலே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பள்ளிவாசல் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு. மற்றொரு இடத்திலே ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாஸ், அதை கஅபா ஷரீஃபை அல்லாஹ் மக்களுக்கு ஒரு ஆதாரமாக வைத்திருக்கிறார். மனிதர்கள் வணங்கக்கூடிய ஒரு இடமாக, உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிம்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த பைத்துல்லாவை, கஅபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். நபிகள் சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் உலகத்தை படைத்து அதிலே இறைவன் வைத்த முதல் நிலப்பரப்பு, முதல் பகுதியை கஅபா இருக்கக்கூடிய அந்த இடம்தான். அங்கிருந்து தான் அல்லாஹ் உலகத்தை இறைவன் விசாலப்படுத்தினான். அதை போன்று முதலிலே அமைக்கப்பட்ட மலை அபு குபைஸ் என்ற அந்த மலை, அங்கிருந்து தான் அல்லாஹ் மலைகளையும் நிலங்களையும் அல்லாஹ் விரிவுபடுத்தியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அல்லாஹ் சோனத்தில் இருந்து உலகத்திற்கு அனுப்பிய பொழுது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஅபாவையும் இறைவன் ஏற்படுத்தினான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய உயரம் தலை வானை தொட்டிருந்தது, அவர்களுடைய கால் பாதம் பூமியை தொட்டிருந்தது. அவ்வளவு உயரமாக இருந்தார்கள். இதை பார்த்து மலக்குமார்கள் கூட அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. உடனே இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயரத்தை 60 மூலமாக அல்லாஹ் சுருக்கினான். இப்படி உயரம் குறைக்கப்பட்டதற்கு பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மலக்குமார்களுடைய அந்த திக்ருகளையும் அந்த தஸ்பீஹையும் அவர்களால் செவியால் கேட்க முடியவில்லை. இதை குறித்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த உலக எப்படி அரிசியை சுற்றி மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்களோ, தஸ்பீஹாத்துகள் எப்படி இபாதத்துகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்ற உலகத்திலே நான் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்று இறைவன் சொன்னதற்கு பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு செல்கிறார்கள். அவர்கள் செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாதைகளை லேசாக்கி கொடுக்கிறான். கடல்களையும் ஆறுகளையும் அல்லாஹ் சுருக்கி அதற்கான பாதையை இறைவன் அமைத்து தருகிறான். அப்படி செல்கின்ற பொழுது அவருடைய கால் பாதங்கள் எங்கெல்லாம் பட்டு செல்கிறதோ இறைவன் அவைகளை ஊர்களாகவும் பரக்கத்து நிறைந்த பகுதிகளாகவும் மாற்றினான். அப்படி அவர்கள் சென்றதற்கு பின்பும் கூட அவர்களுக்கு சோனத்தில் ஏற்பட்ட ஒரு சோதனையின் காரணமாக நீங்காத ஒரு கவலையில் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் சோனத்தில் உண்டான அந்த காட்சிகள், அங்கு உண்டான சூழல் அவர்களுக்கு உலகத்திலே அமையவில்லை. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையை குறித்து மலக்குமார்களும் கூட கவலை அடைந்தார்கள். உடனே அல்லாஹ் சுவனத்திலிருந்து உண்டான ஒரு கூடாரத்தை அது கஅபாவிற்கு மேலாக இறைவன் இறக்கி வைக்கிறான். செந்நிற மாணிக்க கற்களால் ஆன அந்த கூடாரம், இந்த கூடாரத்திலே 3 தங்க விளக்குகள் இருக்குமா.
அந்த தங்க விளக்குகள் சோனத்திலிருந்து வரக்கூடிய ஒளியால் அந்த விளக்குகள் ஜொலிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நிம்மதி அடைந்தார்கள். அல்லாஹ் அதை பாதுகாப்பதற்காக மலக்குமார்களுடைய பட்டாளத்தையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். அந்த காபாவை சுற்றி, அந்த கூடாரத்தை சுற்றி மலக்குமார்கள் பாதுகாக்கிறார்கள். காரணம், ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த இடத்திலே ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் வரை அந்த கூடாரம் அங்கு இருந்தது. பின்பு அல்லாஹ் மரணத்திற்கு பின்பு அந்த கூடாரத்தை உயர்த்தி விட்டான். ஆனால் இன்று வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலாயிக்கத்துமார்களை வைத்துத்தான் அது ஹரம் ஷரீஃபை இறைவன் பாதுகாக்கிறான். ஆகவே இந்த பரக்கத்து நிறைந்த இந்த உயர்வான இந்த காபா ஷரீஃபை குறித்து மற்றொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராமி அஃதலு மின் 100 அல்ஃபின் மினல் மஸாஜிதி ஃபீமா சிவாஹு. உலகத்திலே மற்ற இடத்தில் தொழுவதை காட்டிலும் காபாவிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறதே, அது 10 மடங்கு நன்மை அல்ல, 1,00,000 மடங்கு நன்மையை பெற்று தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டும் அல்ல, இன்னல்லாஹ யுனஸ்ஸிலு ஃபீ யௌமின் வ லைலத்தின், அல்லாஹ் காபாவிற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்கி கொண்டே இருக்கிறான். அதில் 60 ரஹ்மத்துகள் இந்த காபாவை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு போய் சேர்கிறது. 40 ரஹ்மத்துகள் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுபவர்களுக்கு போய் சேர்கிறது. 20 ரஹ்மத்துகள் அதை காபாவை கண்ணால் பார்க்கக்கூடியவர்களுக்கு போய் சேருகிறது என்று அறிவிப்பிலே வருகிறது. மற்றொரு அறிவிப்பிலே 19 ரஹ்மத்துகள் கண்ணால் பார்ப்பவர்களுக்கும் மீதி உண்டான ஒரு ரஹ்மத் உலகத்திலே உண்டான எண்ணற்ற பள்ளிவாசல்களுக்கும் போய் சேருகிறது. அதன் மூலமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு ரஹ்மத்தை சொல்கிறார் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் இது போன்ற இந்த காபாவுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு அதிகம் காபாவை சென்று தரிசனம் செய்யக்கூடிய, ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.